ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சப்போட்டா மரம் ஒன்று காமிச்சிருந்தீங்களா, எவ்வளோ பெருசு இருந்துச்சு பாருங்கள். இந்த மரம் வந்து உடஞ்சி வேஸ்ட் ஆகிப்போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எரு, அதாவது மாட்டு எரு, மாட்டு சாணம்னு சொல்லுவீங்களா, அது வந்து அதிகமாக போயிடுச்சு. இருந்தாலுமே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி காய் வச்சுச்சிங்க மரத்தில். இங்கே பாருங்கள், ஒரு கிளாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 காய். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா பழம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது அல்சரு ப்ளஸ்ஸு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, வயிற்று பிரச்சனை வந்து சரி செய்யுதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்க, ஒரே செடியில் பூரா உடஞ்சி விழுந்துருச்சுங்க. நம்ம ஆட்டுக்குட்டியை தாங்க கட்டி வச்சு நம்ம மேய்க்கிறோம் தலையை, வேறு இன்னும் பண்ண முடியாதுங்க, உடஞ்சி விழுந்துருச்சு. அதே இப்போ தான் மார்னிங் காலையில் 6 o'clock உடஞ்சிருச்சுங்க. ஆல்ரெடி 3 கிளைகள் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஒரு கிளை, இன்னொரு கிளைகள் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. மரம் வந்து பெருசாக இருந்துச்சு, பட் வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லை கிளைகளுக்கு. எவ்வளோ பெரிய மரம், 20 வருஷமாக இருக்குங்க இந்த மரம் வளர்க்குறதுக்கு. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக காய் தாங்க, சப்போட்டா காய் தாங்க. அது பாருங்க, பூரா உடஞ்சிருச்சிங்க. மேலே இருக்கிறத ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்க, மேலே ஃபுல்லாகவே காய் தான். வெயிட் தாங்க முடியல. இந்த பக்கம்லாம் பாருங்கள், ஹெவி காய்க்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே காய் தான். அந்த சிட்டாயும் உடைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நான் வந்து பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி, உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த வெயிட் அதிகமாகி உடஞ்சி போச்சுங்க. நிறைய காய் நம்ம வீட்டுக்கு தேவையான சப்போட்டா காய் வந்து நிறைய விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் நிலத்தில் இடம் இருந்துச்சுன்னா அங்கங்கே ஒரு செடி வச்சு விடுங்க, நல்லா காய் வைக்கிதுங்க சப்போட்டா காய். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ வருங்க. இது அர்த்தாவே உடஞ்சிருக்கிறது காய். பால் இருக்கும், பால் இல்லாத காயாக இருக்கணும். மேலே 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 ஃபுல்லாகவே காய் தாங்க. எந்த வருஷமும் சாயலைங்க செடி, இந்த வருஷம் தாங்க சாஞ்சிருக்கு. அந்தளவுக்கு காய் வச்சுருக்கு. இந்த மழை வந்துச்சு இல்லைங்களா, அதனால இன்னும் மகசூல் வந்து அதிகமாகிடுச்சு செடியில், விளைச்சல். பால் வந்து ஆற விட்டு தாங்க பழுக்க வைக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக பால் ஆகிருங்க. சப்போட்டா பால் வந்து கொஞ்சமாக வாட விட்டுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பழுக்கு போட்டுக்கலாம். பூரா அறுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. நிறைய பிஞ்சு இருக்குங்க, ஃபுல்லாக உடஞ்சதுனால வேஸ்ட் ஆகிடுச்சு. டைம் இல்லை. காய் பிஞ்சு காயெல்லாம் வேஸ்ட்டு தாங்க, இது வேஸ்ட் ஆகிடுச்சு.
நிறைய இந்த மாதிரி கிளைகள் உடஞ்சதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலையும் நம்ம என்ன பண்ண முடியுங்க, இயற்கையை வந்து தடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.